நான் வாக்கு பிச்சை கேட்கறது இல்ல, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை தான் கேட்டு வர்றோம். தந்தா தா தர்றேன்னா போ. எனக்கு ஓட்டு போடல, ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கு, முச்சந்தில கத்திட்டு செத்து போவேன். ஆனா நிம்மதியா சாவேன். ஏன்? நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. அஞ்சு வருஷமா நீங்க திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. இங்க இருக்கிற டாஸ்மாக் உங்களால மூட முடிஞ்சா? அந்த டாஸ்மாக் குடியிருப்பு பகுதி பக்கத்துல இருக்கு. அங்கதான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வருது. ஸ்பெஷல் கிளாஸ்னு லேட்டா வருது. அண்ணன் கருப்பசாமி தான் அதை தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை நடத்தி வச்சார். இந்த ஊர்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் கருப்பசாமி என்று சொல்லுங்க. நீங்க எங்களை வெல்ல வைங்க, தோக்க வைங்க, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்காக வந்து போராடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. ரொம்ப காலமா நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய தளபதியாக எங்களின் அண்ணன் கருப்பசாமி அவர்கள் தான் களமாடிட்டு இருக்காங்க. நிச்சயமா நாங்க ஒரு நாள் வென்று வந்து உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்மானிப்போம். நாங்களும் உங்களை மாதிரி திமுக அதிமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டு அதனால ஏமாந்து போய் வெறுத்து போய் அவங்க செய்யற அநியாயத்தெல்லாம் சகிச்சிக்க முடியாம இன்னொரு கட்சிக்கு வந்து இன்னைக்கு நாங்க தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி உங்களுக்காக பேசுற அளவுக்கு வளர்ந்துக்கிறோம்னா அப்ப நாம் கட்சி பிள்ளைகள் எங்களால திமுக அதிமுகவுக்கு போய் அவங்கள மாதிரியே ஒரு சுகபோகமான பணம் காசெல்லாம் சம்பாரிச்சு வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை, நேர்மைக்கு விரோதமான வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. ஒரு வாழ்க்கை அதை உண்மையா நேர்மையா சத்தியமா மக்களுக்காக போராடி வாழ்ந்துட்டு போறோம். இந்த தலைமுறையிலேயே நாங்கள் நிச்சயமா வெல்வோம். இந்த தேர்தலையே நாங்கள் நிச்சயமா வெல்வோம். 4 முறை போட்டிங்கிற வரும்போது நிச்சயமா வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் அண்ணன் கருப்பசாமி கிட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய நீர் பிரச்சனை, நில பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு அரசு அலுவலகத்தை உங்களால அணுக முடியல, ஒரு காவல் நிலையத்தை அணுக முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு ஆவணம் உங்களுக்கு சரியா கிடைக்கல, அந்த ஆவணங்களை நீங்க அரசு அலுவலகத்தில் போய் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான சலுகையோ ஏதோ ஒரு திட்டமோ உங்களுக்கு கிடைக்கலனாலும் சரி, எதா இருந்தாலும் எங்களுடைய நாட்டு கட்சியினுடைய பொறுப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் தமிழ்நாட்டினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன், அன்பு அண்ணன் கருப்பசாமி தம்பி தான். நான் கருப்பசாமி தம்பியா தான் இந்த தேர்தல் நான் எனக்கு எதிர்கொள்றேன். நாம் கட்சியின் வேட்பாளராக வேடசுந்தர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். நானும் சின்ன பையன் தான், இளம் வேட்பாளர், 27 வயது நிரம்பிய இளம் வேட்பாளர் தான். எந்த கரையும் படையாம திமுக அதிமுக போல எந்த கட்சியிலும் சேராம உண்மையா நாங்க உங்களுக்காக வளர்ச்சிட்டு இருக்கிறோம். அதனால ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்துல போட்டுருங்க. எதா இருந்தாலும் நாங்க நாம் கட்சி உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும். நன்றி. நாம் தமிழர்.